Hi friends, welcome to Harry's Home Food. இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் முட்டை குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி தர போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். 7 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து இது வந்து வதக்க போறோம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், தக்காளி. இப்போ வாங்க ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சாச்சு. ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு 2 துண்டு சின்ன இஞ்சி துண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ நான் 7 முட்டைக்கு தேவையான இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. 2 குட்டி தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு, தக்காளி, காஞ்ச மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த வெங்காய தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ஆற வச்சு மிக்ஸியில் அரைக்கணும். ஒரு புடி தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை முடி தேங்காய், மிளகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கசகசா ஒரு டீஸ்பூன், கொஞ்சம் 6-7 முந்திரி போட்டுக்கோங்க. ஒரு 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அரைச்சிடலாம். அவ்வளோதாங்க, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் நல்லா அரைச்சாச்சு, பேஸ்ட் பண்ணியாச்சு. தேங்காய், கசகசா, மிளகு, சீரகம், சோம்பு இதையும் அரைச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சாச்சு. இப்போ ஆயில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சாச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்ல வெங்காயம் வதங்கட்டும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வெங்காயம் வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும்.
நல்லா வெங்காயம் வதக்கட்டும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டும். அவ்வளோதான் பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த நிறத்துக்கு நல்லா மாறணுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும். இது நல்லா ஹோட்டல் ஸ்டைல் முட்டை குழம்பு, அதனால வந்து இது நல்லா டேஸ்டாகவே இருக்கும். எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம வதக்கியிருக்கோம் வெங்காயம்லாம், அதனால் சும்மா லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு அந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நான் வெங்காயம் வதங்கும் போதே நான் உப்பு போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் சக்தி மிளகாய் தூள். இது ரொம்ப நல்ல காரமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா மிளகாத்தூள், மல்லித்தூளை நல்ல மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மிக்ஸி கழுவுன தண்ணியை அதில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ரைஸ்க்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும். உங்களுக்கு சப்பாத்திக்கு வேணும்னா கொஞ்சம் வந்து இந்த கிரேவி வந்து திக்காக இருக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். நல்லா அது வரைக்கும் கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே முட்டையெல்லாம் கீறி வச்சுக்கோங்க. இப்படி கீறிட்டிங்கன்னா உப்பு காரம்லாம் கரெக்டாக ஏறிடும். மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து வேக வச்ச முட்டையை வந்து போட்டுக்கலாம். வேக வச்ச முட்டையை ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. நல்லா கீறி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டையில் வந்து உப்பு நல்லா ஏறும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து கரெக்டான காரம் தான் இருக்கும். இதை விடவும் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் அடுப்பு வந்து மூடி வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க. மணக்க மணக்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மணமாக இருக்குது, வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். மணக்க மணக்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி சமைச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.